إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நோயாளி ஒருவர் நோன்பு பிடிக்க வேண்டாம் என அவருக்கு வைத்தியர் கூறிய நிலையிலே அதனை மறுத்து கடமையான நோன்பை அவர் நோட்கலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நோயாளி ஒருவர் நோன்பு நோட்பதால் தனக்கு சிரமமில்லை என்று உணர்கின்ற நிலையில் பொதுவாக வைத்தியர் ஒருவர் அவருக்கு நோன்பு பிடிக்க வேண்டாம் என ஆலோசனை கூறினாலும் தனக்கு இருக்கின்ற நோய் பற்றி அந்த வைத்தியரை விட மிகவும் அறிந்தவர்களாக அந்த நோயாளிகள் தான் இருக்கின்றார்கள். நோயாளிகளிடம் நோயை விசாரித்து அதற்கேற்பத்தான் வைத்தியர்கள் மருந்துகளையும் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களையும் கூறுவார்கள். எனவே நோயோடு இருக்கின்ற ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதால் அவனுக்கு எந்த தீங்கும் கிடையாது என்பதை உணர்கின்ற போது பொதுவான வழிகாட்டலின் அடிப்படையில் வைத்தியர் ஒருவர் அவருக்கு நோன்பு பிடிக்க வேண்டாம் என கூறினாலும் அதனை மீறி அல்லாஹ்வின் கட்டளையாகிய கடமையான அந்த நோன்பை அவர் தாராளமாக நோட்கலாம். பொதுவாக இன்றைய காலத்தில் இந்த எலோபத்திக் என்ற வைத்திய முறைமையில் தான் பெரும்பாலும் ஒரு சிலர் நோயாளிகளுக்கு நோன்பு நோட்க வேண்டாம் என வழிகாட்டுகின்றார்கள். உண்மையில் அல்லாஹுடைய இந்த இறுதி வேதம் என்பது குறிப்பாக நோன்பு நோற்றல் என்பது ஆரோக்கியமான வாழ்விற்கு மிக முக்கிய ஒரு அம்சமாகும். இவ்வாறு ஒரு சில வைத்தியர்கள் நோன்பை தடுக்கின்ற இந்த எலோபத்திக் முறைமையை அதனை தவிர வேறு வைத்திய முறைமை கிடையாது எனும் அளவிற்கு வைத்தியர்களின் வழிகாட்டலை வேத வாக்கு போன்று காண்பிக்கின்ற அதே அவர்கள் மனிதன் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சிபாரிசு செய்கின்றார்கள். அரைகுறை அறிவை உடைய இவர்கள் இரவையிலே நோன்பு நோட்க வேண்டும் என கூறுகின்றார்கள். அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்விற்கு நோன்பு என்ற உண்ணாமல் பருகாமல் இருக்கின்ற இந்த விடயம் பகல் நேரத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என கூறுகின்றான். வருடத்திலே ஒரு மாதம் நோன்பு நோட்பது கட்டாயமானது. ஏறக்குறைய 6 மாதம் நோன்பு நோட்க முடியும் என்றால் அது மிகச் சிறந்தது என்பது படைத்தவனின் வழிகாட்டல். ஆனால் இந்த ஒரு சில நோய்களுக்கு நோன்பை தடுக்கின்ற இவர்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு தினசரி இரவையிலே 12 முதல் 16 மணி நேரம் வரைக்கும் பசியோடு இருப்பது ஆரோக்கியமான வாழ்விற்கு அவசியமானது என்பதை அவர்களாகவே கூறுகின்றார்கள். எப்படியோ நோன்பு நோட்க முடியுமான ஒரு நோயாளி அவருக்கு நோன்பு நோட்க வேண்டாம் என இத்தகைய ஒரு சில வைத்தியர்கள் கூறினால் அதனை மறுத்து அவர் தாராளமாக நோன்பு நோட்கலாம். பிரயாணங்களில் இருந்தால் கடமையான நோன்பை விட்டுவிட்டு பிறகு பிடிக்கலாம் என அனுமதி தருகின்ற இஸ்லாம் பிரயாணத்தில் ஒரு மனிதர் நோன்பு பிடித்து மயங்கி விழுகின்றார். இப்போது நபி அவர்கள் கூறினார்கள், இத்தகைய நிலையில் நோன்பு நோட்பது என்பது நன்மை கிடையாது என்று தெளிவுபடுத்தினார்கள். எனவே அல்லாஹ்வின் கட்டளைக்கு முரணாக நடைமுறையில் நாம் உணரத்தக்கதாக நோயிருக்கின்ற ஒருவர் நோன்பிருப்பதால் அவருக்கு பாதகம் இல்லை என்று அந்த நோயாளி உணர்கின்ற நிலையிலே இதற்கு மாற்றமாக வைத்தியரின் ஆலோசனையை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.
நோன்பு பிடிக்காதீர்கள் என்ற அந்த பொதுவான வழிகாட்டலின் அடிப்படையில் அவர் கூறிய விடயத்தை மறுத்து தாராளமாக நாம் நோன்பு நோட்கலாம். நோன்பு என்பது ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குமே ஒழிய அது நோய்க்கு வழிவகுப்பது அல்ல. எனவே சுருக்கமாக, வைத்தியரின் ஆலோசனையை வேத வாக்காக கருதுகின்ற அறிவீனமான முறையை கைவிட்டு கடமையான நோன்பு, அதனை நோட்பதால் தனக்கு இருக்கின்ற நோயிலே எந்த அதிகரிப்போ பிரச்சினையோ இல்லை என்ற நிலையில் வைத்தியரின் ஆலோசனையை மீறி அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை தாராளமாக நாம் நோட்கலாம் என்பதே இஸ்லாத்தின் சரியான ஆதாரபூர்வமான பார்வையாகும்.